ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செம்பருத்தி டீ எங்கள் வீட்டில் எங்கள் செடியிலேருந்து பறிச்சது. நான் காய வச்சுருக்கேன். அப்படியே சுடு தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் காஞ்ச செம்பருத்தி பூக்கள்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அப்படியே வடிகட்ட வேண்டியதுதான். பார்த்திங்கன்னா தெரியும், அதோட கலர் எல்லாமே நல்லா இறங்கிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக போட்டோம்னா உடனே இறங்கிடும். கொஞ்சம் காய வச்சு போடுறதுனால இதாக இருக்குது. தேன் கொஞ்சம் ஊற்றிட்டு, எனக்கு கொஞ்சம் தேன் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேன் ஊற்றிட்டு அப்படியே நம்ம காய வச்சுருக்கிறது ஊற்றிட வேண்டியதான். நம்ம டீ ரெடி ஆயிடுச்சு. இது பக்கத்தில் இருக்க அந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் நான் இவ்வளோ நாளாக நான் பறித்து நிழல்லையே காய வச்சு எடுத்தது. இது கிச்சன் டேபிள் மேலே வச்சுக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சின்ன தட்டில் நேற்று முந்தா நாள் பறித்த பூக்களும் இன்றைக்கி பறித்த பூக்களும் இருக்குது. இது முன்னமே பறித்து நான் காய வச்சு எடுத்து வச்ச பூக்கள் ஒரு பெரிய தட்டு நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம டீ ரெடி ஆயிடுச்சு. நான் எங்கள் வீட்டு செடியை காமிக்கிறேன். இது சின்ன செடி தான், ஒரே செடி தான். இதில் ஒரு டெய்லி 5-6 பூ பூக்கும். அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த பூ வாடாது, ஆனால் அந்த விரிஞ்சது நல்லா கூம்பிடும் இல்லையா, அந்த சமயத்தில் நான் எடுத்துகிட்டு அந்த மகரந்தத்தை மட்டும் எடுத்து போட்டுட்டு அந்த இதழ்கள்